கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தேனால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிறை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிரையில். முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது இந்த மாதமே புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில், இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ, அதை தவிர அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும். அது அவிதவா நவமி. விதவா அப்படின்னா கணவனை இழந்தவர்கள். விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம். அது இந்த ஒரு நாள் சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் அவிதா நவமி அப்படின்னு வந்துடுத்து. இதனால் பார்த்தேனால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம். அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல், பச்சரிசி இது அருகில் இருக்க கோவில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்.
சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் குரு பகவான்றதுனால உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் அதாவது அந்த ஹாரோஸ்கோப் மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதும் சூரியன் இருக்கிறதும் கேத்துவோட சம்மந்தப்படுறதும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். பொதுவாகவே கேத்து 5ஆம் இடத்துல இருந்தால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்த கலைச்சிடுவார், பிரச்சனையை கொண்டு வருவார் அப்படின்னு. அப்படி இல்லை. கேத்து பகவானும் ராகு பகவானும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தினுடைய அந்த ராசியினுடைய அதிபர் எந்த மாதிரி இருக்காருன்றதை பார்த்து தான் செய்வார். அதன் மூலியமாக பார்த்தேன்னா புதன் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக ஏது உண்டு. இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறது விசேஷம். சில செலவுகள் எல்லாம் வரும். இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணவரவை பொறுத்தவரையிலும் பஞ்சமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எல்லா வகையிலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனாலும் சிறு பிரச்சனைகள் தொழிலில் இருந்தாலும், அதாவது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவா மூலியமாக சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் நிச்சயமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். லாபஸ்தானத்தில் போய் 11ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலையும் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். 11ஆம் இடத்துல பார்த்தீங்களேனால் ராகு பகவான் இருக்கார். அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நல்ல செய்தி வரும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். இந்த வாரம் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே 24ஆம் தேதி காலை ஒரு 4-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய ராசியில் பெரிய ஏற்றம், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தையும் குரு பார்க்குறதும் சந்திர பகவானும் பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 24ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி மாலை, அதாவது இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திர மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய அமையிறது. அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் மூலமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். எப்போ அப்படின்னா 26ஆம் தேதி இரவிலிருந்து, அதாவது 10:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி காலை ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 29ஆம் தேதி காலை ஒரு 7 மணியிலிருந்து 1ஆம் தேதி மாலை ஒரு 4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் 4ஆம் இடத்துல போகிறார். திக்பலம் அடைகிறார். 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைகிறது விசேஷம். இருந்தாலும் சனியினுடைய பார்வை இருக்குது. வக்கரகதியான சனியினுடைய பார்வை இருக்கிறதும் குருவினுடைய பார்வை, அதாவது வக்கரகதியான சனியின் பார்வை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேனால்
இந்த இது அவிதா நவமி வருது ரிஷபராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த அவிதவா நவமியில் வந்து போய் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்ச வளையல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் வந்து இந்த இந்த ஜவுளி கடை வச்சுருக்கிறவா, அதை தவிர வந்து இந்த வளையல், இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் பதனிடும் வியாபாரம் பண்ணுறவங்க, வெள்ளை நிற துணிகள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.